இங்க தெரியுது சூப்பர் கேப்டன் ப்ரோ சூப்பர் கேப்டன் ப்ரோ சூப்பர் கேப்டன் ப்ரோ அவர் யாரும் எதுவும் பேசாதீங்க அவர் என்ன பேசுறாருன்னு பாப்போம் அது கூட ஜிஜோ ப்ரோ அவரை எதனா பண்ணிடுவோம் தெரியலையா சிரிக்கிறாரு பயப்படாத அப்படிதான் சிரிப்பாரு பயப்படாதரா என்னாச்சு ஐயோ செல்லக்குட்டிங்களான்றாரு இங்க பாருங்க நீங்க என்ன சும்மா ஏமாத்துறீங்களா அப்புறம் என்ன நான் ஏதோ ஆன்மாட்ட பேசுறீங்கன்னு நினைச்சு வந்தா நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க அந்த ஆத்மாவை நீங்க இவ்வளவு நேரம் எங்களை பயமூத்தி கூட்டுருன்ட்டு ஒண்ணுமே இல்ல தனியா பேசிட்டு இருக்கீங்க நின்னு அட மரம் சீரியஸா இருக்காம இருக்காது ஒண்ணுமே இல்லடா அவர் சும்மா போயிடுச்சு ப்ரோ அவர் முன்னாடி விடுங்க ப்ரோ அவர் போறாரு ப்ரோ ஆனா உங்களை எதாவது பண்ணிட போகுது அவர் கூட்டுவாங்க ப்ரோ குடன் மாதிரி இருக்கு அண்ணா இங்க பாருங்க அண்ணா இங்க பாருங்க சாமி இங்க பாருங்க என்னாச்சு யார் இருக்காங்க சொல்லுங்க சாத்தான் நிக்குது சாத்தானா சாத்தான் ஒண்ணும் பண்ண முடியாது நீ ஒண்ணும் பண்ண முடியாது உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணுமா முடியாது வேணாமா என்கிட்ட கால் இருக்கா சரி ஓகே கால் இருக்கா என் கூட நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பணும் வேதனைப்பட்டு செத்துருக்கு வேதனைப்பட்டு செத்துருக்கு அது என்ன கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை விட்டுட்டு செத்துருக்கு புருஷங்காரன் தான் கொண்டிருக்காத புருஷங்காரங்க செத்து பண்ணது ஆம்பளை பெயின் சொன்னாங்க நீங்க ஏதோ புதுசா பெண்ணு. ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோனுக்கு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்னா, அந்த காலத்தில் இந்த கோல்டு இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த இடத்துல தான் பதுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்ட்ரியில் பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, செக்யூரிட்டியாக அங்கே பாதுகாப்புக்கு இருந்தவங்க இருக்காங்கல்ல, பாதுகாப்புக்கு இருந்தவங்களே அதை திருடியிருக்காங்க. திருடினோடனே இதோட ஓனரோ இல்லை யாரோ ஒருத்தர், இந்த ஊரில் பெரியாள் யாரோ ஒருத்தர் அதை கேள்விப்பட்டு அவங்கள எரிச்சு கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்மா இங்கே நடமாடுறதாகவும் வேற யாரையுமே இங்கே வர விடுற இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த குடோனுக்கு வரணும்னு 2-3 தடவை ட்ரை பண்ணி அது ஃபெயிலியராக முடிஞ்சு இன்றைக்கி தான் சக்ஸஸாக வந்திருக்கோம். நம்ம கூட இவர் வந்திருக்காரு. இவருக்கு இந்த மந்திர விஷயங்கள்லாம் தெரியும். நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ அப்படின்னு சொல்ல வரல. இவர் இருந்தால் ஏதோ சேஃப்டின்னு தோணுச்சு மனசுக்கு, அதுக்கு தான் கூப்பிட்டு வரோம். இவர் வந்திருக்காரு, சரவணா வந்திருக்கான், கிஷோர் தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். நாங்கள் 4 பேரும் தான் இன்றைக்கி அந்த ஃபேக்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா, இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்னும் உள்ளே போகணும். நாங்கள் கரெக்டாக வந்து இதுக்குள்ளார ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. பக்கத்தில் கிடையாது லொக்கேஷனு, உள்ளே இன்னும் கொஞ்சம் போகணும், நடக்கணும். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நடக்க வேண்டிய தூரமே கொஞ்சம் தூரம் இருக்குது. அதனால் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் போனோம்னா நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அடிக்கணும் வா போ. இன்னும் உள்ளே போகணும், கொஞ்சம் தூரம் போகணுமா ப்ரோ? ப்ரோ குழவி வேற நிறையா இருக்குது ப்ரோ. ஆமாம், நீ சேஃப்டியாக வரா, நீ ஃபஸ்ட் சேஃப்டியாக நடந்து போகிறாங்க. ப்ரோ கையில் குத்துது ப்ரோ. சரி வா 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 வேகமா வா 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 ஃபாஸ்ட்டாக போங்க. உண்மையிலுமே கொஞ்சம் கேப்பிட்டு வரா. வீடியோ எடுத்துட்டு வரியாப்பா? ஆமாம் ஆமாம். சவுண்ட் கேக்குது ப்ரோ. ஐயோ ப்ரோ அழுகுறாங்க ப்ரோ.
யாரு இருக்கா ப்ரோ? அழுகுறாங்க ப்ரோ. தெரியுது. டேய் டார்ச் அங்கடி ப்ரோ. நம்ம மந்திரவாதிட்ட சொல்லுங்க ப்ரோ. நான் எங்க அடிக்கிறேன்னு பாத்துறா ப்ரோ. நம்ம மந்திரவாதிட்ட கேளுங்க யாருன்ட்டு. அண்ணா இல்ல மந்திரம் பண்றாரு ப்ரோ. மந்திரம் பண்றாரு. இப்படி வாடா, ஒரு மந்திரம் பண்றாரு ப்ரோ. சவுண்ட் கேக்குது ப்ரோ. சாத்தான் காப்பாத்துங்க. உங்க நம்பியானே வந்துருங்க. என்னாச்சு? யார் இருக்காங்க சொல்லுங்க. சாத்தான் நிக்குது. சாத்தானா? சாத்தானே. இல்ல யாரும் எதுவும் பேசாதீங்க, அவர் எதுவும் பண்ணுவார். சாத்தான் ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. உருவம் தெரியுதாண்ணா? அமைதியாரு, நான் வரேன். ப்ரோ உருவம் எங்க ப்ரோ? உருவம் எங்க தெரியலையே. ட்ரெயின் போகுது. அமைதியாரு வரேன். ரயில்வே ட்ராக் இருக்கு, அதனால போகும். அமைதியாரு வரேன். என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அமைதியாகிடுச்சு ப்ரோ. பேசுவோம். ஒளிய டேய் தொடாதா. பயமா இருக்குனே. சாத்தானை கட்டுப்படுத்திக்கிறேன். சரி போங்க. போ கிஷோர் போடா. ப்ரோ முள்ளு இருக்கு ப்ரோ. ஓகே. இது இப்ப அந்த அழுவ சவுண்ட் கேக்கல. சாத்தானை கட்டுப்படுத்திட்டீங்களா? சூப்பர். இப்ப கேட்டுச்சு. ப்ரோ வேணானே. ஏய் எங்கட காணானே யாரையுமே. பூரா கத்துதுனே. ஏய் அங்க எங்கேயோ இருக்கு. நீங்க முன்னாடி போங்க. அவர் பாத்துக்குவாரு. நில்லுங்க, 2 பேரும் நில்லுங்க. அவர் போட்டோம், நீங்க 2 பேரும் நில்லுங்கன்னு. அவருக்கு எதுவும் ஆகாது. நீ அங்கே நில்லு. பிரச்சனையை சொல்லு. நானா? அப்படியே நில்லு. உன்னுடைய பிரச்சனையை சொல்லு. பாத்துறானே. அவர் பேசும்போது பிரச்சனையை தீர்க்கணும்னா என்னாலதான் முடியும். உனக்கு சாத்தான். அது உருவம் காணோம். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணுமா முடியும் வேணாமா? சாமி வருஷம் எங்க போறீங்க? இங்க இருங்க. ரூட் இந்த சைடுல போணும் ஃபேக்டரிக்கு. சத்தம் வந்துச்சு. சத்தம். ஆமா. இல்ல சாத்தான் இங்கதான் இருந்துச்சு. நீ அப்படி இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். நான் சொல்றேன் கேளுங்க. இந்த சைடுல இங்க பாருங்க. இந்த சைடுல காடு தான். அந்த குடோனுக்கு வந்து இப்படிதான் போகணும். அது நம்மள திசை திருப்ப கூட இப்படி பண்ணிருக்கலாம். இல்ல சத்தம் வந்துச்சு. அந்த பக்கம் போயிருச்சு. அந்த சைடு இருக்குமா? போறப்ப அந்த சைடு இருக்குமா? இருக்குமா? எங்களை எதனா பண்ணுமா? நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது. சரி முன்னாடி நீங்க போங்க. சரவணா அப்படிடா. அவர் முன்னாடி போட்டோம். முன்னாடி போங்க. முன்னாடி போங்கண்ணே. கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. உங்களை நம்பியே தான் வந்துருக்கேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்கிட்ட கால் இருக்கா? சரி ஓகேண்ணே. கால் இருக்கா என் கூட? ஓகே. ஸ்ட்ரைட்டா போங்கண்ணே. பாத்துக்கோங்கண்ணே. உண்மையிலே வந்தாலும் எந்த சக்தியும் நான் கவுண்ட் பண்ண முடியும். அங்க பாருங்க. ப்ரோ பாத்தாச்சு. ரைட் அடிங்க. இருக்கு ப்ரோ அங்க. தெரியுது ப்ரோ. நிக்கிது ப்ரோ. வருது ப்ரோ. அண்ணா போவாதீங்க. நீங்க இல்லங்கடா. பக்கத்துல வராதீங்க. உங்க சேஃப்டிக்கு சொல்றேன். கிஷோர் போவாரா கிஷோர். ஐயா இங்க வந்துருச்சு. நான் டக்குனு என்னடா நீ? அங்க பாரு உருவத்தை காணோம்டா. ப்ரோ டாக் பக்கத்துல இருக்கு. அண்ணா பாத்துறானே ப்ளீஸ். சாத்தான் சாமி எங்களை எதனா பண்ணுமா? அது நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது. பேக்ல போங்க 2 பேரும். இது ட்ராக். கேளு, நான் சொல்றேன் கேளு. இது ட்ராக். அதனால சொல்றேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வாங்க. ஏதோ ஒன்னு பார்த்து அடி இதாயிர கூடாது. இந்த பக்கம் காட்டு. இங்கிட்டா? இந்த பக்கம் காட்டு. ட்ரெயினுக்குன்னு வர போகுதுங்க. எங்க ஓகே நான் வரேன் உன்கிட்ட. சரி உள்ள போங்க. ட்ராக்ல நிக்காதீங்க. எந்த மந்திரவாதி இருந்தாலும் ட்ரெயின் அடிச்சா அவ்வளவுதான். சொன்னா கேளுங்க. ப்ரோ நான் ட்ராக் கிராஸ் பண்ணு ப்ரோ. ட்ராக் கிராஸ் பண்ணி வர ட்ரெயின் வந்து ப்ரோ. உனக்கு தேவையானதை செய்ய. ஏன் கண்ட்ரோல் வந்துரு. டேய் கவனமா வாடா. ப்ரோ எங்க ப்ரோ காணோம்? சாமி எங்க? நீங்க என்னதான் பண்றீங்க? வந்ததுல இருந்து ஒழுங்கா ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கா பயந்து சாத்தானே. அது கடைசி எங்க போய் நிக்கும்? நான் பாத்துக்கிறேன். இல்ல உண்மையே உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியும். முடியாதுன்னா சொல்லிருங்க. நான் வண்டிக்கிட்ட
கிட்ட கூட நின்றுக்கிறேன்டா. ஐய் போடா முன்னாடி. பயமா இருக்குடா. கண்டிப்பா முடியும். காத்துக்கு எதனா அசைஞ்சிருக்கும் ப்ரோ. சவுண்ட் கேக்குது சவுண்ட் கேக்குது. ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ 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 ப்ரோ. முன்னாடி போடா. போ போ. ப்ரோ கொலையை கத்துது டக்குனு போங்க ப்ரோ. கொலையை கத்துது ப்ரோ. கொலையை கத்துது ப்ரோ. அமைதியாரு. அவர் பேசும்போது குறுக்க பேசாத. அவர் நினைச்சாம கம்யூனிகேட் பண்ணிடுவாரு. அதுக்கு முன்னாடி நட. என்ன ப்ரோ குடன் மாதிரி இருக்கு. இங்க போறா டேய். அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க சாமி இங்க பாருங்க. அவர் எப்படி கரெக்டா சொல்றாரு. போங்க போங்க ஃபாஸ்டா போங்க. ஃபாஸ்டா போடா. வேகமா நட. பயம்லாம் இருக்க கூடாது. பயம்னா உனக்கு என்னன்னு தெரியக்கூடாது. மரமே ஆலமரம் ப்ரோ. ஆலமரமா? என்னாச்சு? காலில் ஏதோ உருண்டு ஓடின மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இது பாரு. ஒரு சரி இங்க கவனிச்சீங்களா? அட சாமி இங்க பாருங்க. இதுக்குள்ளார இருந்து சவுண்ட் வருது. நீங்க பாட்டுக்கு நிக்கிறீங்க. கரெக்ட் அங்க பாருங்க. என்ட்ரன்ஸ் லைட் தம்பி லைட். என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு. இல்ல இங்கடா இங்கிட்ட இருந்து சவுண்ட் வருதுடா. என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு அவரு. நான் பாத்துக்கறேன் வாங்க. லைட் ஆஃப் பண்றா சரவணா. கால்ல ரத்தம் வந்துருச்சு முழு. லைட் ஆஃப் பண்றா. உங்களுக்கே ரத்தம் வர வச்சிருச்சா? ஆமா. ஐயோ லைட் தூக்கி போடி. நானும் வந்திருக்கேன். லைட் தூக்கி போடுறா. எங்க இங்க பாருங்க. சரி விடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. அதெல்லாம் அடக்காம விட மாட்டேன். ஏன் கட்டில வச்சுக்கிறேன். செம்புல அடைச்சு வச்சுக்கிறேன். செம்பு. ஆமா. செம்பு ஏன்ட்ட இருக்கு. ஓ நான் அடைச்சு வச்சுக்கிறேன். படத்துல மாதிரிலாம் பண்ண பார்க்காதீங்க. இதுக்குள்ள எப்படி போறது? வேருக்கு பாருங்க வண்டி. இந்த பாதை இருக்கு. இங்க ஒரு அசால்ட்டா இல்ல போப்போ. அவர் இருக்காருல்ல. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போ. டக்குன்னு உள்ள போங்க. இங்க நிக்க வேணாம். போ 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 போ. முன்னாடி வா. ஆம்பளையோ பொம்பளையோ வெளியே முன்னாடி வா. அடே கண்டா ஓடி. ஆனா அப்படிலாம் பேசாதீங்க. பாவம் என்னதான் இருந்தாலும் அது ஒரு மனுஷனா தானே இருந்திருக்கும். வெளியே. என்னை நேருக்கு நேர சந்தி. உனக்கு தைரியம் இருக்கா? அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கும். இந்த வர சொல்லு. வரும். வர சொல்ல நேருக்கு நேர சந்திக்க வச்சு சொல்லு. என்னை நேருக்கு நேர சந்திக்கட்டும். அது எதனா ஒரு பொருள் மூலமா காட்டும் பாருங்க உங்களுக்கு. இப்ப ஒன்னும் காட்டாது. ஒண்ணும் காட்டாது. உங்களுக்கு பயப்படுதா? அப்ப எனக்கு பயப்படும். பயப்படும். பயப்படுது. ஆஞ்சநேயர் பக்தன்டா. பயப்படுது உங்களுக்கு. ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் வரான பாத்து பாத்து பாத்து. டேய் இருடா இருடா இருடா. பாத்தீங்களா நீங்க எவ்வளவு சொன்னீங்க? இவ்வளவு நம்பி வந்திருக்கீங்க நீங்க. உன்னுடைய சேட்டையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. அடிச்சிருச்சு. கண்ணந்த மண்டை போயிருக்கும். கீழே தானடா விழுந்திருக்கு. உங்கள்ட்ட போட்டிருக்கும் குறி தப்பா மாறி இருக்கும். மாறினாலும் வெளியே போயிரும்டா. நீங்க ஒரு சார் நீங்க பேசாதீங்க. போ இன்னும் அமைதியாரா சரவணா. அது லைட் ஆஃப் பண்றா. லைட் ஆஃப் பண்ணு. பக்கத்துல வருது சவுண்ட் கேக்குது. பக்கத்துல இருக்கீங்களா? அவர் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். எங்க பக்கத்துல இருக்கீங்களா? ப்ரோ இரு இரு இரு. கவனமா பாருங்கடா. கேப்சர் பண்றது முக்கியம். ப்ரோ இந்த சைடு இருக்கு. எங்கடா? இந்த சைடு வெளிய. என் கண்ணுல அடிக்காத. லைட் தூக்கிடுறா. ஏன்னா நான் மிஸ் பண்ணிடுறேன் பார்க்காம. என்னடா சவுண்ட் மட்டும் தான்டா. ஏய் சவுண்ட் மட்டும் தான் குடுக்குற. காணோம். ஆளை காணோம். உன்னைய இருக்கீங்களா? இல்ல விளையாட்டு கட்டுறீங்களா? சிரிக்குது ப்ரோ.
சிரிக்குது ப்ரோ. அவர் என்ன பண்றாரு? அவர் அமைதியா இருக்காரா? என்ன ஏதாவது சொல்லுங்க. ப்ரோ அப்ப இருந்து நீங்க தான் எங்களுக்கு காட்டணும். எங்கிட்ட கேக்குறீங்கன்னா அண்ணே எங்க சேஃப்டி தானே உங்களை கூப்பிட்டு வந்தோம். அழுவுது ப்ரோ. ஐயோ ப்ரோ 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 லைட் எங்கிட்ட ப்ரோ 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 ஆடுது ப்ரோ என்ன ப்ரோ கிளை ஆடுது ப்ரோ அங்கிட்டு தான் இருந்துச்சு போல ப்ரோ. அங்க இருக்கா? இருக்கானே அங்க இருக்கா சொல்லுங்க. ப்ரோ பின்னாடி சவுண்ட் கேக்குது ப்ரோ. எங்க எங்க என்ன அதுன்னா குரங்கா ஜம்ப் பண்றதுக்கு? வாங்க எங்க காட்டுங்க வாங்க. எங்கங்க சவுண்ட் கேக்குது ப்ரோ. ஏய் அங்க பாரு. ப்ரோ ப்ரோ தெரி கேப்சர் ஆச்சா என்னன்னு தெரியல ப்ரோ. நின்னுச்சாங்க. சீரியஸா நின்னுச்சு போ. ஏய் பயமுத்திட்டு இருக்கீங்க எங்கள. அவரே டர்ரா இதுல. சொல்லுங்க. இந்த சரத்குமார் படம் டயலாக் சொல்றீங்களே பவர்ஃபுல்லா இருக்குப்பா. அதா ஆமா ஆக்ரோஷமா இருக்கா? இப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? என் கண்ட்ரோல மீறுது. இந்த பாரு என் கண்ட்ரோல மீறுது. சரி இப்போ என்னதான் பண்ணலாம்? உங்களால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி தான் கூப்பிடுறீங்க. நான் என்னமோ அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்ட்டு. முடியும் கண்ட்ரோல் பண்றேன். அவ பண்ணுங்க. பண்றேன் வா. இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. போங்க முன்னாடி போங்க. ரீசனா முன்னாடி போவாதடா. இதென்ன பண்ணிர போகுதுடா டேய். புடிச்சு கொடுக்கவா? புடிச்சு கொடுங்க. புடிச்சு கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? அதுவே போதும். முன்னாடி போவாதடா. இதென்ன பண்ணிர போகுதுடா. இது அவருக்கு டிஸ்டன்ஸ் விட்டே போ. நானே போறேன். டேய் இங்க பாரு முன்னாடி போவாதடா. சாத்தானுடைய ஆத்மாவான உன்னுடைய ஆத்மாவை நான் நல்லபடியா அனுப்பி வைக்கிறேன். இங்கிட்டு ப்ரோ அவர் பக்கத்துல இருக்கு ப்ரோ. பாத்துட்டேன் ப்ரோ நானு. அவர் பேசிட்டு இருக்காரா? ஆமா ப்ரோ. ப்ரோ நான் பின்னாடி வந்து கேப்சர் பண்ணிட்டேன். அப்படி இந்த ஸ்பாட்டை விட்டு நீ போயிட்டே இருக்கலாம். நல்லபடியா போகலாம். சந்தோஷமா இருக்கலாம். நீ அடுத்த பிறவில அவர் ஏதோ பண்றாரா? அவர் பாரு என்ன செய்றீங்க? ஆத்மாவுக்கு வழிவகுத்து விடுறேன். என்ன ப்ரோ யாருமே இல்ல. இங்கே போய் ஆத்மா தனியா பேசிட்டு இருக்கீங்க. ஏமாத்துறீங்களா? இந்த ஒரு படத்துல டம்மி பாபான்னுவாங்களே என்ன ப்ரோ அந்த கதையா இருக்காரு. இருங்களேன் இங்க பாருங்க. நீங்க என்ன சும்மா ஏமாத்துறீங்களா? கூப்பிடுறது அப்புறம் என்ன? நான் ஏதோ ஆன்மாட்ட பேசுறீங்கன்னு நினைச்சு வந்தா நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன். இது வேறையா? ஏங்க எங்களை பார்த்து எப்படி தெரியுது? நீங்க இவ்வளவு நேரம் எங்களை பயமூத்தி கூட்டுருன்ட்டு ஒண்ணுமே இல்ல தனியா பேசிட்டு இருக்கீங்க நின்னு. இந்த நிக்குது பாரு. யாரு நிக்கிறீங்க? அட மரம் பேசுறது விரோடா சீரியஸா இருக்காம இருக்காது. ஒண்ணுமே இல்லடா. அவர் சும்மா நம்மள ஏமாத்திட்டு இருக்காருடா. இங்க ஏதோ தூக்கி போட்ட இங்கதான் இருக்கு. இங்கதான் கேக்குதுங்க. வாங்க இங்க வாங்க. அவரை கூப்பிடு. நீங்க தான் இங்க வாங்க. நீங்க தான் முன்னாடி போங்க. வாங்க இந்த போச்சு பாரு. இந்த போச்சு பாரு. ப்ரோ இங்க அப்படி இல்ல தெரியுதா? தெரியுது. சூப்பர் கேப்சர் ப்ரோ. சூப்பர் கேப்சர் ப்ரோ. சூப்பர் கேப்சர் ப்ரோ. இரு அவர் யாரும் எதுவும் பேசாதீங்க. அவர் என்ன பேசுறாருன்னு பாப்போம். அது கூட நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? சொல்லு. ஜிஜோ ப்ரோ அவரை எதனா பண்ணிருக்கோம். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு அழுகாத சொல்லு. இந்த இடத்த விட்டு அனுப்பி அதான் ப்ரோ. ஏங்க ரொம்ப பக்கத்துல போகாதீங்க சார். ப்ளீஸ் சார். சாமி நீங்க போயிடாதீங்க. பேசு. உனக்கு சம்மதமா?
ப்ரோ அது வேலை இங்கேயே காட்டுது ப்ரோ. ப்ரோ சரவணா மண்டை உடஞ்சிருக்கும் ப்ரோ. சரவணா மண்டை உடஞ்சிருக்கும். போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ போயிடுச்சு. என்னண்ணே ஜோ என்னயா நீனு பிடிக்கிறேன்ட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்க? அவர் இவ்வளவு பக்கத்துல போனார்ல நம்மள போக முடியும். ஓடுறாயா? ஆ? ஏன் சொல்லு பேச்சு கேட்காம ஓடுறாயா? ஏங்க சொல்லு பேச்சு கேட்டுட்டே நின்னுட்டு இருக்குமா? டேய் பைல தொலையாதடா. போடா. இங்க பாரு நான் சொல்ற கேளு. அவர் இருக்காரு ரொம்ப பயப்படாத. எதுவும் நெஞ்சு கிஞ்சி புடிச்சுக்க போகுது அப்புறம். அவன் சொல்லு பேச்சு கேட்பான்னு சொல்லித்தானே அவனை நல்ல வழிபடுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்னுடைய சக்தி பூரா அவளுக்கு நல்ல வழிபடுத்துறதுக்கு ஏற்படுத்தினேன். என்னுடைய சக்தி பூரா ஏற்படுத்தினேன். அவன் ரொம்ப பயந்துட்டான் ப்ரோ. நீ என்ன ப்ரோ பாத்துட்டான ப்ரோ? ப்ரோ இரு அண்ணா ஒரு நிமிஷம் அவர் பக்கத்துல போடா. அவன் ரொம்ப பயந்துட்டான். அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க. உங்க திணறு எதனா இருந்தா பூசி விடுங்க. ஜெய் ஆஞ்சநேயா பக்தா. ஆஞ்சநேயா ஆஞ்சநேயர்லாம் பேசுறேன்றாரு. நான் ஒரு உட்காட்டுண்டா. உனக்கு பயமே வராது. நீங்க சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அந்த ஆத்மாவை பரிசுத்தமா மனசு நமக்கு எதுவுமே கஷ்டம் கொடுக்கலாது. கஷ்டம் கொடுக்கலையா? 3 பேர் மண்டே உடைஞ்சிருக்கும். நிறைய மண்டை உடைஞ்சிருக்கணும். ஏதாச்சும் உடைக்கல. நமக்கு கஷ்டம் கொடுக்கல. அது ரொம்ப வருஷமா இருந்து கஷ்டப்பட்டு மன வேதனையில இருக்கு. இப்ப உங்களோட கொண்டுச்சா அது? ஏன் மனசுக்கு நீ வேற அத நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பணும். வேதனைப்பட்டு செத்துருக்கு. வேதனைப்பட்டு செத்துருக்கு. அது என்ன கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை விட்டுட்டு செத்துருக்கு. புருஷங்காரன் தான் கொண்டிருக்காத. புருஷங்காரன் செத்து பண்ணது ஆம்பளை பெண் சொன்னாங்க. நீங்க ஏதோ புதுசா பெண்ணு அது பெண்ணு புருஷங்காரன் தான் கொண்டிருக்காங்க. இங்க காடு மேடுன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. நான் அதை சாந்தப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். அது பேரையா ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. அது அதான் அடிச்சு விடுற மாதிரி இருக்கு. அடிச்சு விடலாம். உண்மை உண்மையில அது எப்படி இங்கிட்டு விட்டுருக்கு போறது? ஒண்ணும் இல்ல. அப்பனா அது ஏன் பேச மாட்டேங்குது? பேசுறீங்க. நான் இப்ப பேசுனேனே. எங்கிட்ட பேசலையே. உங்ககிட்ட பேசலப்பா. என்கிட்ட பேசுச்சப்பா. என்ன சொல்லுச்சு? கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு சொல்லிச்சுப்பா. ஓ நல்ல வழி காட்டுங்க. இந்த ஏரியா பூரா சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். மரமா தவிரேன். எனக்கு நிம்மதி இல்ல. உங்களாலாவது நிம்மதியை கொடுங்கன்னு கும்பிட்டுச்சு. நிம்மதி இல்லை எனக்கு அப்படின்னு கும்பிடுச்சு. நீங்க சரி நிம்மதி இல்லைன்ட்டு எதுக்கு கள்ள தூக்கிலாம் அடிக்கணும்? பயமுறுத்தாது. நீங்க ஏதோ தப்பு பண்ணிடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கு. நான் சொன்னதுனால அது கரெக்டா இருக்கு. இப்ப நீங்க மந்திரிச்சு அதை பக்குவப்படுத்துவீங்களோ அப்படின்னு நினைக்கிறது. அப்ப நீங்க பண்ணுவீங்களா? அதை கட்டுப்படுத்துவீங்களா? கட்டுப்படுத்திட்டாலே நிக்க வச்சிருக்கேன் நான் ஒரு இடத்துல. ஓ சொர்க்கத்துக்கு அனுப்ப போறீங்களா? அனுப்புவேன். எப்ப? இப்ப கொஞ்ச நேரத்துல இப்ப மந்திரம் போட்டு நான் அனுப்பிச்சு. ஓ பூஜை போட போறீங்களா? இப்ப புனித ஆத்மாவா அதை அனுப்பி அது சந்தோஷமா இருக்கணும். சரி ஓகே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடவுளே ஏதோ பண்றீங்க. கடவுளே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோ. அதோடைய சாந்த அடையணும். அதோடைய உண்மையா இருந்தாலும் அந்த ஆத்மா சாந்த அடையணும். சாந்த அடையணும். எல்லா ஆத்மாவும் சாந்த அடையணும். அவங்க சொர்க்கத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகக்கூடாது. இதோடைய கஷ்டம் இங்க இருக்கிற ஆத்மாவுக்கு கஷ்டம். பிள்ளை இழந்து தாய் இழந்து
அப்பா வளர்ந்து எல்லாத்தையும் இழந்து பசியோட மரத்துக்கு மரம் தவ்வி யாரு நல்லது செய்வாங்கன்னு கேட்டு நினைக்க முடியாது. யாரு வந்து நமக்கு உதவி பண்ணுவா, யாரு வந்து பேசுவா, யார் வந்து இது நடப்பா இது செய்வா அப்படின்னு நினைச்சுக்கிற ஆத்மாவுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சா அதோடைய ஆத்மா மனசு எவ்வளவு சந்தோஷம் அடையும். பயமுத்தாதீங்க, அவன் பயப்படுறான் சின்ன பையன். அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும். ஏங்க குழவி கடிக்குதா? குழவி வெளியா வந்து கடிக்குதா? குழவிலாம் கடிக்கல, என்னை குழவி கடிக்காது. அப்படியே எங்களை மட்டும் கடிக்குது தெரியல. நான் ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறேன். அது இல்லங்க, அது குழவி உருவத்துல இருந்து கடிக்குதா பேய்? ஆன்மா வராது. நான் என் கூட வந்த அனைத்து பேரையுமே எதுவுமே செய்யாது. சரி, நீங்க அதை எப்பதான் அனுப்ப போறீங்க? பூஜை போட்டு நான் 10 நிமிஷம் அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே. எப்படி போவோம்? போகும்போது ஏதாவது சிம்டம்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமா? அது வந்து நிற்கும், என்னை கும்பிடும், கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்படியா? என்னை கும்பிடும் போயிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே வாழ்த்தணும். அதை ஓகே 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 ஓகே. அதோடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதோடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னா நமக்கு எவ்வளவோ புண்ணியம். அது சாந்தி அடையும் கண்டிப்பா. இங்க இருக்க அந்த ஆத்மா காட்டணும். இல்ல இப்ப ஒரு நிமிஷம், இப்ப அது சாந்தி அடைய வைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவீங்களா? அதெல்லாம் பண்ணுமா? நாங்க அது 1000 கணக்குல செலவாகுமா? எதுவுமே செய்வானா? அப்ப அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கேட்டீங்கன்னாலும் பட்ஜெட் இல்ல, அதுதான் சொல்றேன். இல்ல எதுவுமே செய்வானா? என்னுடைய ஆஞ்சநேயர் பக்தருடைய முழு கூறு ஒண்ணு இருக்கு. அந்த கூரை படிச்சேன்னா அதோடைய அதே கூட்டிட்டு போயிடும். அதோடைய ஆத்மாவை அதை கூட்டிட்டு போயிடும். ஓகே ஓகே. நான் அந்த கூரை படிக்கவா? படிங்க. அது பூஜை போட்டு தானே படிப்பீங்க? அது பூஜை பண்ணணும். கூரை நான் படிச்ச மனசுக்குள்ளதான் படிப்பேன். சரி, ஓகே ஓகே. அது ஆத்மா வெளியே போயிடும். டக்குன்னு முடிஞ்சதும் 5000-ஆ? இந்த நரகத்தை விட்டு சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கும். பாவம் அந்த ஆத்மா எந்த ஆத்மாவா இருந்தாலும் போயிடும். சரி ப்ரோ, பூஜை போட சொல்லுங்க. சரி, ஓகே, நீங்க ஆரம்பிங்க. நீங்க பூஜை போட்டுடலாம். யூ கேன் டு இட். ப்ளீஸ் ஸ்டார்ட். பூஜைக்குள்ள சாமான் இல்லையா? சரி, ஓகே. இங்க எதுவும் தேவையில்லை. நீங்க நான் என்னுடைய நின்னுட்டே படிச்சுக்கவா? சரி, நீ இல்ல உங்களுக்கு எப்படி வசதியா அப்படி பண்ணிக்கோங்க. இல்ல, அவரு வச்சிருக்கேன்னாரு ப்ரோ. வச்சிருக்கீங்களா? அண்ணா, நீங்க இதுல வச்சிருக்கீங்களே, அதாவது உங்க வண்டியில. சரி, இல்லடா இரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் பூஜை பண்றேன். நின்னுகிட்டே பூஜை பண்றேன். நின்னுட்டேவா? ஆமா, நின்னுகிட்டே பூஜை பண்றேன். அந்த ஆத்மா சந்தோஷமா போயிடும். சொல்லுங்க. ரொம்ப நேரமா பத்த வச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. நான் எதுவுமே பண்ணலப்பா. சத்தமா மந்திரம் பண்ணுவாங்கன்னு பேரு, நீங்க என்ன அமைதியா பண்றீங்க? என்னன்னா அவர் மந்திரம் பட்டிருக்காரு. சரவணாவை நாங்க போக சொல்றோம். ஏன்னா ரொம்ப பயந்து ஒரு மாதிரி பசு ஆயிரம் அவருக்கு சரியில்லை. அதான் வண்டியில போய் நில்றா, வண்டிக்கு சேஃப்டின்னு அமுச்சு விட்டோம். ஓம் ரீம் ரீம் ஜ்லீம் க்ளீம் வா, என்னுடைய கட்டுப்பாடுக்கு வா. வா அண்ணா, இப்ப அங்க நிக்காத, வா. சொல்லுது பாருங்க. எங்க அங்க நிக்குதா? அங்க நிக்குது பாரு. எங்க நிக்குது? ஏத்தாப்புல வா. எதுவுமே இல்ல. அது வரப்ப சத்தம் கொடுக்கணும். எதனா உன் கண்ணுக்கு தெரியாது. இப்ப சத்தம் கேட்க வைக்கவா? சத்தம் கேட்க வைங்க. சொல்லுவீங்க, ஆனா கேட்காது. வைடி வச்சுட்டா பாத்தியா? ஏங்க கொஞ்சம் மெதுவாங்க. அதுக்குண்டு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்னும் ஆகாது. நாடிக்கல. அப்படியா?
பூச்சி கூட போயிடுது, பூனை கூட அந்த மாதிரி போய் தள்ளி விட்டுருக்கோம். அதெல்லாம் இல்ல. டேய் அப்படி விளையாட்ட நினைச்சுக்காதடா. இல்லைன்னா திருப்பி வராங்க அப்போ. அவன் செய்யற அந்த கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறா பாரு செல்ல புள்ள. எங்க நிக்குது? அந்த நிக்கிறா டேய் அங்க பாரு. ஏன் செல்ல புள்ள நிக்கிறா பாரு. எனக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கா பாரு. உங்களுக்கு என்ன உதவி ரெடியா இருக்கா? உங்க கண்ணுக்கு தெரியலையா? சிரிக்கிறாரு. பயப்படாத அப்படிதான் ஸ்லீப்பர், பயப்படாதடா. என்னாச்சு? வாடி வாடி செல்லக்குட்டி வாடி வாடி. ஐயோ செல்லக்குட்டிங்களான்றாரு. ஏங்க வாடி தங்கம் வாடி. அண்ணா என்னண்ணா இப்ப படத்துல வர மாதிரி வாடி வாடின்னு பாடுறீங்க? ஏன் செல்லக்குட்டி அவ வாடி புள்ள வாடி. ஏன் செல்லக்குட்டி ரொம்ப விளையாடாதடா. ஒரு ஏதோ சீரியஸா பண்றாப்ல. குட்டி உங்க புள்ளையா? ஏமா எல்லாமே எல்லா ஆத்மா என் பிள்ளைதான். ஓ அப்படியா? ஆமா. இதே பேர்ல இருந்து இன்னையில இருந்து அந்த நிக்கிறா பாரு. எங்க அங்க லைட்டரா காண சும்மா பரளி வச்சே காட்டுறாரு. ஜன்னல்ல நிக்கிறா பாரு. எங்க பாத்துட்டு இருக்கா இனியா? எங்களுக்கு தெரியல பாஸ். உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? நீங்க தான் தெரிய வைக்கணும். அதுக்கு தான் கூட்டு வந்தோம் உங்களை. அது அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் தெரியும். அவ சாந்தி அடையல. பரவாயில்ல. அந்த நிக்கிறா பாரு என் மகன் இருக்கு. ரோகிணி எங்க? ராஜின் அப்புறம் ரோகிணி. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ராஜேஸ்வரி, நீங்க இப்ப ரோகிணின்றீங்க. ராஜேஸ்வரி போயிட்டா. இப்ப நிக்கிறது ரோகிணி நிக்கிறா. ஐயோ அண்ணா உண்மையா சொல்லுங்க. இதுல என்ன உங்க ஏரியாக்கார பொண்ணுங்க பேரா? பல ஆத்மா இருக்கு இந்த ஏரியால. எனக்கு என்னவோ நீங்க உங்க ஏரியால இருக்க பொம்பளைங்க பேரெல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஏரியால இல்ல, ரோகிணி தான் இருக்கா. அப்ப அங்க அவளே சொல்ல வைக்கவா? சொல்ல வைங்க. ஆனா இப்ப வந்து ஆனா சொல்ல மாட்டான்வீங்க. இல்ல மாலை நீ சொல்லு. எங்க யாருமே எதுவும் சொல்லல, அமைதியா இருக்கு. இப்ப சொல்லுவா பாரு. சத்தம் சொல்லிட்டா பாத்தியா? ஏங்க இதுதான் சொல்றதா? இது எங்களை கொல்றது. அவளை பேச இது என்னடா ரிப்பேர்? என்னடா பேச முடியாது சொல்லுவா. என்னடா இந்த ரூபத்துல காட்டுவா என் மகா. என்னங்க இப்படி கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு போறீங்க திடீர்னுட்டு? எங்களுக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் பயப்படாத. உங்களை நினைச்சுதான் உண்மையுமே பயப்படுறேன். என் மகா காட்டுற பாரு. ஏங்க அதுக்கு எதுக்கு எங்களை கொல்ல பாக்குது? கொல்லாதுப்பா, நான் இருக்கிற வரைக்கும் கொள்ளாது. ரோஹிணி கம்முனு சைலண்டாரு. உன் ஆத்மாவை சாந்தியாக மாலை எதுக்கிட்ட இதெல்லாம் வேலையெல்லாம் காட்டாத. சொல்லிட்டா அவங்க தெரிஞ்சுட்டாங்க நீ இருக்கேன்னு. நீ கம்முனு கம்முன்னு சொல்றேன்டி. நான் மகன் பார்க்க மாட்டேன் அப்புறம். சரி ஏன் இப்படி பண்ணுது? அதுக்கு என்ன அவ்வளவு கோவம்? என்ன வன்மோ? சாந்தமாகல அது. சாந்தமாகல, வெறித்தனமா இருக்கு. சரி நான் சாந்தப்படுத்தி வச்சிருக்கேன் மகன் சொல்லி சாந்தப்படுத்தி வச்சிருக்கேன். பின்னாடி இருக்கீங்கிட்டு வா, இப்படி வா, அப்படி நிக்குது. எங்க பின்னாடியா? ஆமா அங்க ஜன்னல்ல. எவ்வளவு வேகமா போனுச்சு இப்போ? நான் ஒருத்தர பார்த்தா நீங்க என்ன சொல்றேன்ல, உங்களை பார்க்க பயந்துகிட்டு ஓடுது. எங்களை பார்த்து போய் மனுஷங்களை பயந்து பார்த்து ஓடுது. அப்ப நீங்க மனுஷன் இல்லையா? நான் தெய்வ பிள்ளை, கடவுளின் வரப்பிரசாதம். என்னங்க சொல்றீங்க? உண்மை. நீங்க சில விஷயம் பண்றீங்க புரியுது. அதுக்கு இவ்வளவு கடவுளின் வரப்பிரசாதம் சொல்றீங்க. ஆமா, மந்திர சக்தி தெரிஞ்சவன் கடவுளுடைய வரப்பிரசாதம் என் கண்ணுக்கு தெரியுது. சரிங்க, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேங்க, நியாயமா கேட்பேன் நானு. இது இப்ப உங்களோட அந்த மந்திர சக்தி எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு லட்சக்கணக்கில் பணம், டைமண்டு, கோல்டு, அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி, பித்தளையாவது வர வைக்க முடியுமா? முடியாது. அதானே வர வைக்க முடியும். எப்படி வர வைப்பீங்க? இதுக்குள்ளே சொத்து இருக்கு. இதுக்குள்ளேயேவா? சரி எடுத்து கொடுங்க. அவளை கேட்டா செய்வா. என் மக சொன்னானா எங்களுக்குள்ள புதையல் இருக்குன்றது, தங்க எங்கன இருக்குன்றத காட்டி கொடுத்துருவா. சயன் அடிக்குது. கண்டிப்பா காட்டி கொடுத்துருவா. லைட் ஆஃப் ஆகுதுல்ல? கண்டிப்பா காட்டி கொடுப்பா என் மக. கண்டிப்பா காட்டி கொடுப்பா. சத்தியமா தெரியுதுப்பா. ஏங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஓகே. இல்ல
இல்ல உண்மையிலே சொல்றேன், அது நிக்கிறது தெரியுது எனக்கு. இல்ல நானே பார்த்தேன். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா அது கேளுங்க. எனக்கு தெரியுது அரவணன், உண்மையிலே தெரியுது அரவணன் நிக்கிறது. அவங்க இப்ப போயிட்டாங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்களா அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன், அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா? அவங்கள அனுப்பிச்சிட்டேன். இப்ப யார் இருக்கா அடுத்து? ரோஹிணி இருக்கா, என் மகன் இருக்கா. உங்க மகளா? ஆமா. உங்க மகன் எப்படி இது பண்ணாங்க? அழகு தேவதை. பேரு ரோகிணி. ரோஹிணி அழகு தேவதை தான் சத்தியமா தெரியுதுப்பா எனக்கு. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் தெரியுது. ஆனா உண்மையிலுமேவா? உண்மையிலே தெரியுது. எந்த சைடு ப்ரோ? அவர் கையில ஒன்று டார்ச் எங்கன்னு சொல்லுங்க. அவர் கையில ஒன்று டார்ச் கொடு ப்ரோ. டார்ச் கொடு ப்ரோ. அவர் கையில ஒரு அந்த நிக்கிறா போற, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. காட்டு மூக்குத்தி போட்டிருக்கா. இதெல்லாம் கதை. ஏய் சரி ஓகே ஓகே ஓகே, உண்மையா கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். சரி இப்ப அவங்கள அனுப்பிச்சு விட்டீங்களா? அவங்கள அனுப்பிச்சிட்டு என் மாலை கேட்கவா புதையல் எங்க இருக்குன்னு. வேணாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மந்திரத்தை முடிச்சுட்டு வாங்க. ஆமா போவோங்க, எந்திரிங்க, மந்திரத்தை முடிச்சிருங்க, கிளம்புவோம். மாலை இன்னொரு நாளைக்கு வரேன். இந்த புதையலை எனக்கு காட்டி கொடுக்குற. உங்க அப்பா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பாடு இல்லடா, கொண்டு வரலையாடா. சரி ஓகே பாத்துக்கலாம், விடுங்க. வாங்க வாங்க எந்திரிங்க, மந்திரம் மட்டும் சீக்கிரம் எந்திரிங்க. காளி ஏன் கத்துறீங்க? உற்சவம் இருங்க, ஏன் கத்துறீங்க? காளி ப்ரோ தெரியுது ப்ரோ. காளி என் மாலை சாந்தப்படுத்து, என் மாலை சாந்தப்படுத்து காளி. சரி ஓகே பேருச்சா? எங்களுக்கு பயமா இருக்கு, அவன் வேற தனியா நிக்கிறான், வாங்க போலாம். போயிடுச்சு, அந்த போது பாரு, அந்த போலாம். ப்ரோ ப்ரோ பாத்துறோம் ப்ரோ. டார்ச்சரி போடா ஓ போயிடுச்சு. புதையல தேடி கொடுப்பா கண்டிப்பா. கெவுளி அடிச்சிச்சு. நாளைக்கு நாளை கழிச்சு வருவோம். சத்தியமா சொல்றேன், உண்மையிலே. கட் பண்ணு கேமராவை. புதையல் இந்த இடத்துல இருக்கு. சரி ஓகே, அவர் போயிருச்சுன்றாரு. அதே மாதிரி சரவணா ரொம்ப நேரமா தனியா நிக்கிறனால நாங்களும் கிளம்புறோம். ஐயா எந்திரிங்க, வாங்க வாங்க வாங்க. இந்த கிஷோர் நீ வாடா, இந்த லைட் வச்சுக்கோங்க. கட் பண்ணு போயிடலாம். எந்திரிங்க, இந்த அவர் எந்திரிக்கணும். வாங்க வாங்க எந்திரிங்க. ஐயா கை கொடுங்க. அவரெல்லாம் வந்து எந்திரிச்சுட்டு வர்றா. அவரு ஜெயிச்சுவாரா? பொத்துன்னு உழுவ போறாரு. இல்லடே செருப்பா செருப்பா.